தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். 1 தெசலோனிக்கர் 2:4. இது வல்லமையுள்ள வசனங்கள், சுருக்கமான சிந்தனைகள். ஒரு வயதான ஆர்மி பைலட், ரிட்டையர்டான ஒரு ஆர்மி பைலட் இருந்தாராம். அவருக்கு ஒரு கால் இல்ல. அவருக்கு கீழே வேலை செஞ்ச ஒரு பையன், சின்ன வயசு பையன், அவன் ஒரு காலை இழந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆபரேஷன் பண்ணி இருந்திருக்கான். அப்ப அவன்கிட்ட போய் ஒரு நல்ல சிந்தனையில அவனை கொஞ்சம் ஊக்குவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் பார்க்க போயிருக்காரு. இவர் போய் பார்க்க போயிட்டு அவர் சொன்னாரா, ஒத்த காலோட வாழ்றது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இவரு அந்த ஆர்மியில இருக்கும்போது ஒரு சண்டேல அவர் ஒரு காலை இழந்துட்டார். காலை இழந்துட்டு ஒரு கட்டக்கால் வச்சுட்டு தான் அவர் தன்னோட வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த வாலிப பையன்ட்ட சொல்றாரு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா, கட்டக்காலில் வச்சுக்கிட்டு நான் வாழ்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் இத்தனை வருஷமா வாழ்றேன். இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, யாராவது ஒரு குச்சி எடுத்து பட்டால்னு ஓங்கி இந்த கட்டக்காலில் அடிச்சோன்னு வச்சுக்கோயேன், அது நமக்கு வலிக்கவே வலிக்காது. இதே சாதாரண ஆளோட காலில் அடிச்சாங்கன்னா அவன் வந்து 5-6 நாள் எழும்ப கூட முடியாது. ஹாஸ்பிட்டல்ல வந்து அதுக்கு ஒரு தனி சிகிச்சையே எடுக்க வேண்டியது வரும். நீ வேணா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அவரோட வாக்கிங் ஸ்டிக்கை அந்த பையன் கையில் கொடுத்தாராம். அவன் என்ன பண்ணிட்டான், ஓங்கி பெரிய அடியா அவர் காலில் அடிச்சிட்டாரு. அவர் ஒண்ணு சொன்னாராம், பாத்தியா நான் சொன்னது கரெக்டு தானே, இந்த மாதிரி ஒரு நீ சாதாரண ஆள் அடிச்சிருந்தானா அவனால ஏஞ்சி கூட நடந்துக்க முடியாது, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி அதுக்குள்ள சிகிச்சையை பண்ணிட்டு இருப்பான். சரிப்பா உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நொண்டிக்கிட்டே வெளியில வந்துட்டு அம்மாடின்னு சொல்லி கீழே விழுந்துட்டாராம். பாத்தீங்கன்னா தெரியாதனமா அந்த பையன் அவரோட நல்ல கால்ல ஓங்கி அவரோட வாக்கிங் ஸ்டிக்கால அடிச்சுட்டான். என்னதான் ஒரு நல்ல சிந்தனையோட ஒரு இன்னொருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நம்ம போய் ஒரு வேலை செய்ய போனாலும் கடைசியில அது நம்மளுக்கு பாதகமா வர்றதை நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கிறோம். கர்த்தர் வந்து நம்மளோட இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவருக்கு மாத்திரம்தான் தெரியும் நம்ம என்ன இன்டென்ஷன்ல பேசுறோம், நம்ம எந்த குறிக்கோளோட பேசுறோம், எந்த நோக்கத்தோட பேசுறோம், நம்ம என்ன நோக்கத்தோட என்ன வேலையை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வெளிப்பிரகாரமா அந்த மனுஷங்களை திருப்திப்படுத்தணும்னு நம்ம எந்த காரியத்தையும் செய்யாம கர்த்தர் மாத்திரமே, அவர் நம் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், அவருக்கு பிரியமா நடந்துக்கிறதுக்காக நம்ம காரியங்களை நம்ம செய்வோமாக. ஆமென்.